ஹாய், என்னோட பேர் சுபாஷ். இந்த சேனலில் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் சம்மந்த வீடியோஸ், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு மூணு முக்கியமான ஒரு திங்ஸ் இருக்குது. பேலன்ஸ் ஷீட், அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மூணு இதுலேயுமே வந்து நம்ம அசெட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் வந்து லியபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் ஈக்விட்டி தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனி பேராமீட்டராக தான் இதில் இருக்கும். ஸோ இந்த தனித்தனி பேராமீட்டரை ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு கம்பெனியோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸும், ஸோ கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சரி, நாளைக்கு எப்படி இருக்கும் சரி, ஃபியூச்சர் க்ரோத் எப்படின்னு சரி நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபண்டமெண்டலாக நீங்கள் பிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இது ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து தான் இந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். ஸோ இப்படி ஒவ்வொரு பேராமீட்டரும் நம்ம ஒன்றுக்கு ஒன்றா கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக ஒன்றா இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் கீழே ஒரு 5 விதமான ரேஷியோஸ் வருது. அதில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ், அப்புறம் வந்து லிக்விடிட்டி ரேஷியோஸ், அப்புறம் வந்து லீவரேஜ் ரேஷியோஸ், அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி ரேஷியோஸ், அப்புறம் வந்து வேல்யூஷன் ரேஷியோஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் அப்படின்னா என்ன, இது என்ன சொல்ல வருது, இதோட டைப்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ இந்த நேம்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஒரு கம்பெனி வந்து எப்படி வந்து ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணுது, எப்படி வந்து ஏர்னிங்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது, ஒரு கம்பெனியோட எபிலிட்டி, ஒரு ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனிக்கு எப்படிப்பட்ட எபிலிட்டி இருக்குது, இதை அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ நெட் சேல்ஸ் என்ன தான் நம்ம இருந்தாலுமே ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் ரொம்ப முக்கியம். ஸோ நெட் சேல்ஸ் அதாவது டோட்டல் வியாபாரம் அப்படி பார்க்கும்போது 100 கோடி ரூபா நம்மளுக்கு காமிச்சாலுமே அதோட ப்ராஃபிட் என்ன, அது ரொம்ப முக்கியம். ஸோ கிட்டத்தட்ட 60 கோடி ரூபா கிட்ட அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் போக எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி நம்ம ப்ராஃபிட் தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி இந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட ப்ராஃபிட்டை வந்து ஒரு 6 விதமான ரேஷியோஸாக நம்மளுக்கு கொடுத்து அதை கம்பேர் பண்ணி அது டீட்டெயில்ஸாக கொடுக்கறது தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு 6 விதமான ரேஷியோஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், அப்புறம் வந்து பிஏடி மார்ஜின், அப்புறம் வந்து இபிடா மார்ஜின், அப்புறம் வந்து ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அப்புறம் வந்து ROA ரிட்டர்ன் ஆன் அசெட், அப்புறம் வந்து ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்படி 6 விதமான ரேஷியோஸ் வருது. அது என்னென்ன ரேஷியோஸ் வந்து ஒன்றுனா நம்ம பார்க்கலாம் வாங்க. கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்லேயே பார்த்துருப்போம், சிடிசி, கிராஸ் சேலரி, டேக் ஹோம் அதெல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் அதாவது கிராஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு டோட்டல் ஒரு பகுதியிலேருந்து குறிப்பிட்டதை வந்து மைனஸ் பண்ணி அது ஒரு மிச்சம் இருக்குல்ல, ஸோ அதான் வந்து கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? உதாரணத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு டீ ஷாப் ரன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, டீ கடை வந்து ரன் பண்ணுறீங்க. ஸோ அன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் ஆகுது, நைட்டு வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஸோ நைட்டு நீங்கள் பார்க்குறீங்க அந்த லாக்கரில் வந்துட்டு 10,000 இருக்குது. ஸோ அன்னைக்கு உள்ள ரெவன்யூ வந்து 10,000 ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து டோட்டல் ரெவன்யூ. ஸோ இதில் வந்து கரெக்டாக அந்த டீ காஃபி போடுறதுக்கு எது கரெக்டாக யூஸ் ஆகிருக்கு, அதுக்கு தேவைப்பட்ட பொருள்லாம் என்ன, வாட்டர், அப்புறம் வந்து தண்ணி தேவைப்படும், அப்புறம் பால் தேவைப்படும், அப்புறம் வந்து டீ பவுடர், டிகாஷன் தேவைப்படும், அப்புறம் காஃபி பவுடர் இது, அப்புறம் வந்துட்டு அந்த டீ போடுறதுக்கு தேவையான மாஸ்டர். ஓகேவா? இவங்களுக்கு செலவான அந்த காஸ்ட் அதாவது அதை மட்டும் தான் ஒரு டோட்டல் ரெவன்யூ வந்து மைனஸ் பண்ணி பார்க்கும்போது மிச்சம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாலுக்கு ஒரு 500 ரூபா போட்டுக்கலாம், அப்புறம் வந்து டீ பவுடர் அந்த காஃபி பவுடருக்கு வந்து ஒரு 500 ரூபா போட்டுக்கலாம், அப்போ இவருக்கு சம்பளம் ஒரு 1000 ரூபா போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் வந்து 2000. இந்த 2000 வந்து அந்த 10,000 வந்து மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ வருது, 8,000. ஸோ இந்த 8,000 தான் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இதுதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட் சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து நெட் சேல்ஸ் அதாவது ஓவரால் ரெவன்யூ, நெட் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்து என்ன சொல்ல வருது, இதுதான் அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான முக்கியமான ரா மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் டோட்டல் ரெவன்யூ வந்து மைனஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும்.
ஓகேவா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லி குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜ் போட்டுச்சுன்னா அது என்ன கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் டயர் கம்பெனி, என்ன கார் கம்பெனி அப்படின்னா அந்த காருக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியலும் அது கூட லேபர் காஸ்ட் மட்டும்தான் அதுலேருந்து வெளியே போகும். ஸோ இதுதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லுவாங்க. ஸோ இது கிராஸ் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம். மார்ஜின் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தோம்ல அது டிவைடட் பை நெட் சேல்ஸ். ஸோ இவ்வளோ நெட் சேல்ஸ்க்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட். ஸோ ரேஷியோனால இன்ட்டு 100. ஸோ எல்லாமே வந்து பெர்சன்டேஜ் தான் இருக்கும். ஏன்னா ரேஷியோஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே ரேஷியோஸ்னால பெர்சன்டேஜ் தான் இருக்கும். இந்த பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே குட் சைன், நல்லா தான் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. ஸோ நல்லா தான் இருக்குது அப்படின்னா ஸோ எதனால நல்லா இருக்காதோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா 2 விதமான இருக்குது. நல்லா இருக்குது அப்படின்னா ஓகே இவங்க வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த ரா மெட்டீரியலுக்கு அந்த காஸ்ட்டும் சரி லேபர் காஸ்ட்டும் சரி கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னொரு விதம் எனக்குன்னா இவங்க ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அதிகமாக விற்றாலும் கூட கிராஸ் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இது ஒரு காரணமும் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு லேபரை சரியாக கவனிக்காமல் சம்பளத்தை குறைச்சி இந்த சைடு அவங்க போயிருக்குன்னா கூட கிராஸ் ப்ராஃபிட் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு கம்பெனி எடுத்துட்டீங்க, கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்க 50% இருக்குது, ஓகே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கண்டிப்பாக முடியாது. நீங்கள் அந்த கம்பெனி எடுத்துட்டாலும் சரி ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த ஒரு கம்பெனிக்கே. ஸோ அந்த கம்பெனி வச்சு அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள மிச்சம் எத்தனை கம்பெனிஸ் இருக்கோ அதை ஒன்றா கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ கம்பேரிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து சொல்ல வர்றது இதுதான். ஸோ ஒரு ஓவரால் ரெவன்யூ வந்து கரெக்டாக அந்த கூட்ஸ் செலவு, அதாவது கூட்ஸ் செலவும் அந்த லேபர் காஸ்ட், ரா மெட்டீரியல் செலவும் அந்த லேபர் காஸ்ட்டில் வந்து எடுத்து மிச்சம் இருக்கிறது தான் இந்த கிராஸ் ப்ராஃபிட். அந்த கிராஸ் ப்ராஃபிட் நெட் சேல்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதில் வர பெர்சன்டேஜ் தான் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஈபிட்டா மார்ஜின். ஸோ ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். ஸோ ஏர்னிங்ஸ் பிஃபோர், ஸோ இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், அப்புறம் வந்து டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன், இந்த சார்ஜஸ்லாம் போக இதுக்கு முன்னாடியே வர ஏர்னிங்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம ஈபிட்டா அப்படி சொல்லுவோம். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம். அதில் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு மட்டும் தான் ஓவரால் ரெவன்யூ வந்து டோட்டல் சேல்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் வந்து என்ன நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஓவரால் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஓவரால் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்துடும். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஓவரால் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும். ஸோ அதை வந்து டோட்டல் சேல்ஸோட மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறத ஒரு பேராமீட்டர் தான் இந்த ஈபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம மறுபடியும் வந்து இந்த டீ கடைக்கு, நீங்கள் நடத்த டீ கடைக்கே போகலாம். ஸோ 1 மந்த்துக்கு வந்து அந்த டீ கடைக்கு வந்துட்டு 50,000 வந்து ரெவன்யூ வருது. ஸோ இதில் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து அதாவது அந்த டீ மாஸ்டருக்கு தேவையான பாலுக்கு தேவையான செலவுகள் வந்து ஒரு 10,000 வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு 10,000 இருக்குது. அப்புறம் வந்துட்டு அந்த டீ நடத்துகிறீங்களே, ஸோ அந்த டீ கடைக்கான வாடகை அது ஒரு 10,000, ஓகேவா? அப்புறம் வந்து நீங்கள் வேறு என்ன வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜு வாடகைக்கே எடுத்துருக்கீங்க வச்சுக்கலாம். ஸோ அந்த பால் பாக்கெட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு வாடகைக்கே நீங்கள் எடுத்துருக்கீங்க, அந்த வாடகைக்கு ஒரு 2,000 வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது 22,000 வருது. ஸோ அந்த 22,000 அந்த ஓவரால் ரெவன்யூ இருக்குல்ல 50,000, ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது 28,000 வருது. ஸோ அதுதான் வந்து ஈபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈபிட்டா வந்து ஏற்கனவே நம்ம கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒன்று தான். ஏன்னா நம்ம ப்ராஃபிட் ஒன்று கண்டுபிடிக்கணும், நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், அந்த ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லா விதமான இதுவும் நம்ம டிரெக்ட் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக அந்த ஃபைனலாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்காது ரொம்ப முக்கியம். ஸோ அதை கண்டுபிடிச்சி ஆகணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்துட்டு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கோம் அதுன்னு தெரிஞ்சாகணும், ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் மைனஸ் பண்ணி பார்க்கறதுனால ஸோ கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜினோட இந்த ஈபிட்டா வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஒன்று. ஸோ இந்த கிடைச்ச ஈபிட்டா வந்து டோட்டல் சேல்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இன்ட்டு 100 போகும்போது அந்த ரேஷியோஸ் அந்த பெர்சன்டேஜில் வருது. ஸோ ஈபிட்டா டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ இதுதான் வந்து ஈபிட்டா மார்ஜினோட ஃபார்முலா. ஸோ இவ்வளோ சேல்ஸ்க்கு வந்து இவ்வளோ ஈபிட்டா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஈபிட்டா மார்ஜின். ஸோ இந்த ஈபிட்டா மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஓகே நல்ல விஷயம் தான், கம்மியாக இருந்தால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. எல்லாமே வந்து ஒரு கம்பேரிஷன் மூலமாக தான் போகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஈபிட்டா மார்ஜின் வந்து சொல்ல வருது இது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேட் மார்ஜின், பிஏடி மார்ஜின், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இதுதான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது தான் இந்த
PAT மார்ஜின். ஸோ டேரெக்டாகவே நம்ம இங்கே வந்துக்கலாமே, எதுக்கு நீங்கள் ஒன்றுனா பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே நம்ம ஒன்று பார்க்கணும். காஸ்ட் ஆஃப் அந்த குட்ஸுக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்கு, ஸோ ஓவராலாக ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ ஆயிருக்கு. ஸோ அப்போல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்தாகணும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், EBITDA இது ரெண்டுக்கும் வந்து எவ்வளோ வேரி ஆகுது அது நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்புறம் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது இதுதான் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் ப்ராஃபிட் கூட அதில் சொல்லுவாங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ எல்லா விதமான எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு, டிப்ரிசியேஷன், அப்புறம் வந்து எல்லா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், எல்லா விதமான எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த நெட் சேல்ஸ் கூட மைனஸ் பண்ணி பார்க்கும்போது வர்றது தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது நெட் ப்ராஃபிட் இதுன்னு அர்த்தம். ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து டோட்டல் சேல்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் நெட் ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின். இவ்வளோ நெட் சேல்ஸ்க்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ஸோ நெட் ப்ராஃபிட் இவ்வளோ தான். ஸோ அதை இன்ட்டு 100 பார்க்கும்போது இவ்வளோ பெர்சன்டேஜில் இந்த PAT மார்ஜினை சொல்லுவாங்க. ஸோ இந்த PAT மார்ஜினால என்ன தெரியும்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இவ்வளோ தான்ப்பா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் வச்சு நம்ம மூவ் பண்ணோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டுக்கும் சரி, EBITDAக்கும் சரி, இந்த நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, டோட்டல் சேல்ஸ் வச்சு மூவ் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். ஸோ ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் 6 விதமான ரேஷியோஸ் வந்து இந்த ப்ராஃபிட்டபிள் ரேஷியோஸ் கீழே வருதுன்னு. ஸோ 3 கவர் பண்ணிட்டோம். இனி வர 3க்குமே வந்து எதை வச்சு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த நெட் ப்ராஃபிட் வச்சு தான் மூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இனி ஒரு 3 ரேஷியோஸ் வருது, நான் ஒன்றா சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டை அந்த 3 ரேஷியோஸ் எவாலுவேட் பண்ணுறதுக்கு இந்த நெட் ப்ராஃபிட் வச்சு தான் இனி போக போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், ஸோ நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின். புரிஞ்சிருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ROA, ஸோ ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இவ்வளோ அசட்ஸுக்கு, அதாவது இந்த அசட் இந்த கம்பெனிக்கு இருக்கிற அசட்ஸ் மூலமாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், அதாவது எவ்வளோ ப்ராஃபிட் வந்து இது கிடச்சிருக்கு. ஸோ அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறது தான் இந்த ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். ஸோ நீ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஈக்குவேஷன் பார்க்கும்போது, ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்னெல்லாம் இருக்கும், அசட்ஸ் இருக்கும், அப்போ வந்து லியபிலிட்டிஸ் இருக்கும், அப்போ வந்து ஈக்விட்டி இருக்கும், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ஈக்குவேஷன் படி எப்படி வரும் அப்படின்னா அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லியபிலிட்டிஸ் ப்ளஸ் ஈக்விட்டி, அதாவது லியபிலிட்டிஸும் என்னது கடன் தான், ஈக்விட்டியும் ஒரு விதமான அந்த கம்பெனிக்கு கடன் தான். ஸோ இந்த ரெண்டுமே ப்ளஸ் பண்ணும்போது ஒரு தொகை வரும்ல, அந்த தொகையும் ஓவரால் அசட்ஸோட தொகையும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இது 2 ப்ளஸ் பண்ணும்போது 100 கோடி ரூபா இருக்குன்னா அந்த அசட்ஸோட மதிப்பும் 100 கோடி ரூபா இருக்கும். இதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கடன் வாங்கி தான் அசட்ஸே ஜென்ரேட் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ரியல் லைஃப் இருக்க மாதிரிலாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்பில் எப்படி பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு இருக்கும், அது உங்களோட அசட்டு. அப்புறம் வந்து ஒரு லேண்ட் வச்சாலும் வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு அசட்டு. அப்போ காரு, பைக் எல்லாமே நீங்கள் ஓனாக தான் வச்சுருப்பீங்க. அது நீங்கள் கொஞ்சம் கடன் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லேண்டு அப்புறம் வீடு அந்த சொத்து மதிப்பும் கடன் மதிப்பும் ஈக்குவலாக இருக்காது. அது வேறு இது வேறு, அப்படி தானே. பட் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பிஸ்னஸ் ஈக்குவேஷனாக பார்க்கும்போது அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லியபிலிட்டிஸ் ப்ளஸ் ஈக்விட்டி. ஸோ இதுதான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிறேன். ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அசட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த அசட்ஸ் மட்டும் எடுத்து ஸோ அந்த அசட்ஸுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்க்குறாங்க, ஸோ அதை சொல்ல தான் இந்த ரிட்டர்ன் ஆன் அசட் அர்த்தம். ஸோ இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் அசட். ஸோ அசட்ஸ் கீழே வரும். ஸோ நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை அசட்ஸ் இன்ட்டு 100. இவ்வளோ அசட்ஸுக்கு இவ்வளோ நெட் ப்ராஃபிட். நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் ஏற்கனவே பார்த்துட்டோம், PAT. ஸோ அதில் வந்துட்டு இவ்வளோ அசட்ஸுக்கு இவ்வளோ நெட் ப்ராஃபிட் அப்படி பார்க்குறது தான் இந்த ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். ஏன்னா வந்து இவங்க சொத்தை வச்சு இவங்க எவ்வளோ பண்ணுறாங்க அதை கண்டுபிடிக்கிறதா இந்த ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். ஸோ ROI வந்து சொல்ல வருது இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா அசட்ஸ் பார்த்தோம். ஸோ அசட்ஸோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா அசட்ஸ் ஈக்குவல் டு லியபிலிட்டிஸ் ப்ளஸ் ஈக்விட்டி அதான். ஸோ அந்த ஈக்விட்டிக்கு இவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ரெண்டு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, நீங்கள் ஒரு 2 கோடி ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் வந்து அடுத்த மாதம் ஏதோ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை சொல்லிட்டு ஒரு ப்ராஃபிட் இன்னும் ஜென்ரேட் ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. சரி, ஓகே விடு பார்த்துக்கலாம். ஸோ 2ஆம் மாதம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட சின்ன அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன தோணும் சொல்லலாம், நம்ம 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம், நம்ம கொடுத்த 2 கோடிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் நீங்கள் யோசிப்பீங்களே. ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்கீங்க 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் வந்து உங்கள் ரைஸ் ஆகும்.
ஸோ நீங்கள் கொடுத்தனால கண்டிப்பாக ரைஸ் ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கு அந்த ஈக்விட்டி அப்படின்னா என்னென்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்த ஷேரோட மதிப்பு தான். ஸோ ஈக்விட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 50 கோடி ரூபா வந்து மக்கள்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மக்கள்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க, இது மூலமாக அவங்க எவ்வளோ ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அசெட்ஸ் வந்து ஓவராலாக கவர் பண்ணி வருது. ஓகேவா? ஸோ அந்த அசெட்ஸ் ஈக்குவல் லியபிலிட்டிஸ் ப்ளஸ் ஈக்விட்டி. ஸோ இந்த ஈக்விட்டிக்கு மட்டும், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிக்கு மட்டும் இவங்களுக்கு இந்த கம்பெனி வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வாங்கியிருக்காங்க அதை பார்க்குறது தான் ROE. ஸோ இதோட ஃபார்முலா வந்து அந்த நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி இன்ட்டு 100. ஸோ இந்த இவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் இந்த ROE. ஸோ இது முக்கியமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம் தான். ROEயோட இந்த ROE முக்கியம் தான். ஏன்னா வந்து ஈக்விட்டிக்கு இவங்க கடன் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வாங்குறதுக்க ஈக்விட்டிக்கு இவங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்காங்க பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ROE சொல்ல வருது இதுதான். ஃபைனல் ஒன்று வந்து ROCE. ஸோ இதை வந்து ROIC அப்படின்னு சொல்லுவாங்க. ROCE அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இதுதான் ROCE. இது ROICன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த ROEயில் இதுதான் வந்து ஒரு அடுத்த கட்ட லெவல், அதாவது ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் ஷேர்ஸை வந்து பிக் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ROE முக்கியம் தான். ROE முக்கியம்னா அடுத்தது முக்கியமானது வந்துட்டு ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முக்கியமானது ROCE தான். ஓகேவா? இது ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ROEயில் என்ன சொல்லியிருப்போம்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம். இதுக்கு கூட லாங் டேர்மாக கடன்கள்லாம் இருக்கும்ல அந்த கம்பெனிக்கு, அதையும் கூட ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம மறுபடியும் பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளேயே நம்ம போகலாம். ஸோ லியபிலிட்டிஸ் ஒன்று பார்த்தோம்ல, ஸோ அசெட்ஸு லியபிலிட்டிஸ் ஈக்விட்டி இருக்கும். ஸோ லியபிலிட்டிஸ் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து 2 விதமாக இருக்கும். ஸோ லாங் டேர்ம் டெப்ட்டு, அப்போ ஷார்ட் டேர்ம் டெப்ட்டு. ஸோ லாங் டேர்மாக ஒரு கடன் இருக்குன்னா அந்த கடன் இருக்கும், ஷார்ட் டேர்ம் அந்த கடன் இருக்கும். ஷார்ட் டேர்ம்லாம் வந்து அவங்க அடைச்சிப்பாங்க. ஸோ லாங் டேர்மாக வந்து ஒரு கடன் இருக்கும்ல, அந்த கடனை வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி கூட ப்ளஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இவங்க வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பணத்தை வாங்கியிருப்பாங்க, அது ஒன்று. வெளியேருந்து யாரோ கடன் வாங்கியிருக்கலாம்ல. இப்போ உங்கள் கம்பெனி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறீங்க, அவர் ஷேர் அது வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அந்த கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட் லிஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோமே. அவர் என்ன பண்ணுறாருன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு ஈக்விட்டியாக வாங்கி வச்சுருக்காரு, ப்ளஸ் நீங்களும் 2 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு கடன். ஸோ 2 கோடி ரூபா எது கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு லேண்டு வாங்குறது கொடுத்த மாதிரியே வச்சுப்போம். ஸோ லாங் டேர்ம் கடன் தான். ஸோ அந்த லேண்டு அங்கே பில்டிங் மேலே தான் இருக்குது. ஸோ பில்டிங் அங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கட்டணும் பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு கடன் மாதிரி தானே, மாதம் வந்து வருஷம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் லாங் டேர்ம் டெப்ட்டு. ஸோ இந்த டெப்ட்டையும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியோட ப்ளஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ப்ளஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ எவ்வளோ இவங்க ROCE என்ன சொல்லுதுன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் இது கிடச்சிருக்கு, ஓவராலாக இவங்க எவ்வளோ தான் ப்ராஃபிட் எவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இதோட ஃபார்முலா வந்து கொஞ்சம் வேறுபடும். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே நெட் ப்ராஃபிட் வச்சு தான் பார்த்தோம். இதில் வந்து என்ன பண்ணால் EBIT டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங் டேர்ம் டெப்ட். இது மட்டும் என்னடா அந்த நெட் ப்ராஃபிட் இல்லாமல் EBIT இருக்குன்னா தான் கண்டிப்பாக EBIT தான் போட்டாகணும். ஸோ வந்து நீங்கள் அந்த ஒரு கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக கட்டி ஆகணும். ஸோ கடனையும் இங்கே போட்டு இன்ட்ரெஸ்ட்லாம் கழித்து ப்ராஃபிட்டையும் போட்டால் சரிப்பட்டு வராது. ஸோ கடனை இங்கே போட்டோம், ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ளஸ் லாங் டேர்ம் டெப்ட்டும் போட்டோம். அங்கே வந்து கடன் அந்த வட்டிலாம் அடைக்காமல் எவ்வளோ இருக்குது அதை தான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ புரியலாம், திருப்பி ஒன்ஸ் பாருங்கள், நீங்களும் தனியாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ROCE வந்து வாங்கிட்டே கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஸோ அந்த வழி தான் நீங்கள் மேலே போட்டோம். ஸோ அந்த ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிக்கும் ப்ளஸ் லாங் டேர்ம் கடன், ஸோ அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ஏர்னிங்ஸ் இந்த கம்பெனி ஏர்ன் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து ஓவராலாக இந்த கம்பெனி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு இதை மேட்ரு. ஸோ இதை சொல்ல வருது தான் ROCE. ஸோ இந்த ROA, ROE, ROCE இதில் எது பெட்டர்னா ROCE தான். பட் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும். அசெட்ஸுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருக்காங்க, ஈக்விட்டிக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வாங்கியிருக்காங்க, அப்புறம் வந்து இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு கடன் மக்கள்கிட்டேருந்து ஷேர்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க,
அந்த கடனுக்கும் இவங்க தனியாக வாங்கியிருப்பாங்க, சம்டைம்ஸ் வாங்கியிருக்கலாம், அந்த கடனையும் வச்சு இவங்கள எவ்வளோ ஏர்னிங்ஸ் வச்சுட்டாங்க அதை பார்க்குறது தான் ROCE. ஓகேவா? ஸோ அந்த ROCE என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். லிக்விடிட்டி ரேஷியோஸ் நீங்கள் அதுக்கு கீழே வர டைப்ஸ். ஸோ அப்புறம் வந்து இந்த லிக்விடிட்டி ரேஷியோஸ் என்ன சொல்ல வருது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டாபிக் குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லிக்விடிட்டி, ஸோ இந்த வேர்டு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லிக்விடிட்டி அப்படின்னா ஒரு பொருளை வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக கேஷாக மாற்றுறோமோ ஸோ அந்த கண்டிஷன் தான் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட்டில் நம்ம லாபம் வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வாலட்டைல் அப்படின்னா என்னென்னா நிலையற்ற தன்மை, அதாவது கொஞ்சம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம லிக்விடிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கொடுக்குற ஷேரை வந்து ஈஸியாக விற்கவோ இல்லை வாங்கவோ பண்ணிக்கலாம். ஸோ விற்கவோ வாங்கவோ பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து கேஷாக மாற்றிடலாம் அப்படின்னா சொல்ல வராங்க. ஸோ இதுதான் வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் வந்து லேண்டு வச்சுருக்காரு. லேண்ட் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வாங்கினா ஒரு லேண்டு வச்சுருக்காரு. இன்னொருத்தர் வந்து கோல்டு வச்சுருக்காரு. ஒரு 10 பவுன் கோல்டு வச்சுருக்காரு அப்படி வச்சுப்போமே. ஸோ இன்னொருத்தர் வந்து லேண்ட் வச்சுருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஒரு 10 பவுன் கோல்டு வச்சுருக்காரு. ஸோ இந்த 2 பேருமே விற்கணும்னு நினைக்கிறாங்க. எதை வந்து ஈஸியாக தற்போது நிலைமைக்கு வந்து எதை வந்து ஈஸியாக கேஷாக மாற்றிடலாம். ஸோ லேண்ட் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆளை பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதை விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அவரை பார்க்கணும். ஸோ அதை விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு தகுந்தாப்பில் ஆள்லாம் பார்க்கணும். ஸோ இந்த இது கோல்டு அப்படின்னா இது எங்கே விற்கலாம், ஸோ அதுக்கான கடைகள்லாம் தேடிட்டு ஸோ அது ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த 2 ப்ராசஸ்லையும் எது ஈஸியான ப்ராசஸ் அப்படின்னா அந்த கோல்டு தான். ஸோ இப்போதைக்கு கோல்டு வாங்குறதுக்கு ரெடியாகவே நிறைய பேர் இருப்பாங்க. ப்ளஸ் இதுக்கு தகுந்தாப்பில் சோர்ஸ் தேடி போகிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ். ஸோ எது ஈஸியாக கேஷை மாற்றலாம் அப்படின்னா கோல்டு அப்படின்னா. ஸோ இதுதான் இந்த கம்பேரிஷன் தான். ஸோ எதை வந்து ஈஸியாக கேஷாக மாற்றலாம் அதை சொல்ல வருது தான் இந்த லிக்விடிட்டி. ஸோ இந்த லிக்விட் ரேஷியோஸ் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு கம்பெனி, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து தற்போதையே இருக்கிற ஒரு கடன், ஷார்ட் டேர்ம் ஒரு கடனை வந்து இவங்க வந்து தற்போது கையில் இருக்கிற அமௌண்ட்டு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கையில் இருக்கிற கேஷு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டு, அப்புறம் வந்து ஷார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வரக்கூடிய லாபம். ஸோ இந்த மாதிரி தற்போதைய சொத்து மதிப்பு, அதாவது கரண்ட் அசட்ஸ். ஸோ இதை வச்சு எப்படி வந்து ஒரு கடனை வந்து அடைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறது தான் இந்த லிக்விடிட்டி ரேஷியோஸ். ஸோ இதுக்கு ஏன் லிக்விடிட்டி ரேஷியோஸ் பேர் வச்சாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு கரெக்டாக வந்து ஒரு கேஷை வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு கடனை வந்து அடைக்க முடியும். ஸோ அப்போ வந்து இந்த கம்பெனியோட லிக்விடிட்டி வந்து ஓரளவு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இப்போ தற்போதைய கடனை வந்து அடைக்க வசதியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ரேஷியோஸ் பேர் வந்து லிக்விடிட்டி ரேஷியோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ லிக்விட் ரேஷியோஸ் கீழே வந்து 2 முக்கியமான ஒரு ரேஷியோஸ் வருது. ஓகேவா? ஒன்று வந்து கரண்ட் ரேஷியோஸ், இன்னும் வந்து குயிக் ரேஷியோஸ். ஸோ இந்த 2 ரேஷியோ வந்து அந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்லேருந்து ஒரு முக்கியமான ரேஷியோஸ் தான். எதுக்குன்னா ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கரண்ட் ரேஷியோ வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து ஒரு தற்போதைய ஒரு கடன், ஒரு குறுகிய கடனை வந்து அதாவது இப்போதைக்கு கையில் உள்ள ஒரு அசட்ஸ், சொத்து மதிப்பு வச்சு எப்படி அடைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் இந்த கரண்ட் ரேஷியோ. ஸோ அதில் ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஃபார்முலா வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லியபிலிட்டிஸ். இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இந்த கடனை வந்து இந்த சொத்து மதிப்பு வச்சு எப்படி அடைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த ABC கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த கம்பெனியோட கரண்ட் சொத்து மதிப்பு, கரண்ட் அசட் எவ்வளோக்குன்னா 1 lakh இருக்குது. ஸோ கரண்ட் லியபிலிட்டிஸ் எவ்வளோக்குன்னா 50,000, 50,000 இருக்குது. இப்போ அந்த ஃபார்முலா படி பார்க்கும்போது 1 lakh டிவைடட் பை 50,000 எவ்வளோன்னா 2. ஓகேவா? கண்டிப்பாக வந்து அந்த லியபிலிட்டிஸ் வந்து அசட்ஸோட கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கரண்ட் ரேஷியோட மதிப்பு வந்து 1 இல்லைன்னா 1க்கு மேலே இருக்கணும். இப்படி தான் ஏன் சொல்லுவேன்னு, ஏன்னா வந்து சொத்து மதிப்பு தான் அதிகமாக இருக்கணும், கடன் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டினாமினேட்டர் வேல்யூ இருக்குல்ல, ஸோ அது வந்து எப்போவுமே வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஸோ சொத்து மதிப்பு எப்போவும் அதிகமாக, இது ஜென்ரலாக எல்லாத்தையும் தெரிஞ்சு தான். சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கணும், கடன் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு எது இருந்தாலும் ரன் பண்ணவே முடியும். ஓகேவா? ஸோ இது எப்போவுமே 1க்கு மேலே தான் இருக்கணும்.
இது இந்த கரண்ட் ரேஷியோ. ஸோ 1க்கு மேலே இருந்தால் ஓகே, நல்ல விஷயந்தான். இந்த கம்பெனி வந்து ஓரளவு நல்ல கபடியாக தான் இந்த தற்போதைய கடன்கள் எல்லாமே நல்ல விதமாக தான் செட்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து எபிலிட்டி இருக்குது, ஒரு கேஷாக மாற்றுறதுக்கு அவங்க கையில் எபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியா வந்துடலாம். ஸோ அதுக்குன்னு 5, 6, 7 ரொம்ப தாண்டி போனாலுமே கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துட்டாலே, அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்க கம்பெனி, ஷேர் மார்க்கெட்டில் இருக்க ஒரு கம்பெனி எடுத்துட்டாலே ஈக்விட்டி அப்புறம் வந்து லியபிலிட்டிஸ் இதை வச்சு தான் அசெட்ஸே ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அசெட்ஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி ப்ளஸ் லியபிலிட்டிஸ். ஸோ அசெட்ஸும் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க அசெட்ஸோட மதிப்பும் அது கீழே இருக்கிற ஈக்விட்டி அண்ட் லியபிலிட்டிஸோட மதிப்பும் ஈக்குவல் தான். ஓகேவா? ஒரு ரன் பண்ணணும் அப்படின்னா கடன்கள் மூலமாக ஈக்விட்டி மூலமாக தான் அவங்க மேக்ஸிமம் ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கடனே கம்மியாக இருக்குது அப்படின்னா நல்ல விஷயந்தான். இன்னொரு பக்கம் எப்படின்னா, யாருமே கடன் கொடுக்காமலாம் இருக்கலாம், பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனால யாருமே கடன் கொடுக்கலையோ அந்த மாதிரி கூட போகலாம். ஸோ ரொம்பவும் அதிகமாக இருந்தாலும், அதாவது அளவுக்கு மீறி அதிகமாக இருந்தாலும் அந்த கரண்ட் ரேஷியோ சொல்கிறேன் 8, 9, 10 அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து 1, 1.52 அந்த மாதிரி இருக்குன்னா ஓகே, நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து 1க்கு கீழே போயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 0.9, 0.8 அப்படி போனாலுமே எதுக்கு அப்படி போகுதுன்னா, அந்த லியபிலிட்டிஸ் டினாமினேட்டர் வேல்யூ வந்து அதிகமாக போனால் மட்டும்தான் இது சொத்துக்கு, அதாவது கடன் மதிப்பு வந்து அதிகமாக போனால் மட்டும்தான் இது வந்து 1க்கு கீழே போகும். ஸோ கரண்ட் ரேஷியோ என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். அப்புறம் வந்து குயிக் ரேஷியோ. ஸோ குயிக் ரேஷியோ என்ன சொல்ல வருது, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த கரண்ட் ரேஷியோக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு கடை வச்சுருக்காரு, ஒரு சின்ன துணி கடை வச்சுருக்காரு, ஒரு மீடியம் சைஸில் ஒரு துணி கடை வச்சுருக்காரு. அவருக்கு வந்து நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ அந்த 1 லட்ச ரூபாய்க்கு அவர் கொடுக்க வேண்டிய வட்டி ஒரு 30,000 வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 30,000 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 2 to 3 டேஸில் வந்து 30,000 நீங்கள் கைக்கு வந்தாகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ வாங்கலாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட, அந்த ஃப்ரெண்டுக்கிட்டே இருக்கிற என்னெல்லாம் கேஷ் கரெக்டாக இருக்கிறதால நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. ஓகே, அவர் வந்து சொல்கிறாரு, என் கையில் வந்து ரெடி கேஷாக ஒரு 50,000 இருக்குது, கையிலே ரெடி கேஷாக 50,000 இருக்குது, லாக்கரில் 50,000 இருக்குது, ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 25,000 இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு சேல், ஒரு 10 டிஷர்ட் ஆர் 10 ஷர்ட்ஸ் வந்து சேலுக்கு வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து கண்டிப்பாக விற்றுரும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஷர்ட்ஸ் கண்டிப்பாக விற்றுரும். ஏன்னா வந்து கண்டிப்பாக வருவாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அப்படி விற்றா 10,000 10,000 அது ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இன்னும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு நல்ல வேல்யூபிளான கஸ்டமர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருந்தால் மட்டும் அமௌண்ட் கொடுத்தா போதும், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் அமௌண்ட்டும் இன்னும் வந்து 1 or 2 டேஸில் வந்துடும். அது ஒரு 10,000 இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓகே, இவ்வளோ சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க. நமக்கு தேவை 30,000 தான். ஸோ ரெடி கேஷாகவே ஒரு 50,000 வச்சுருக்காரு. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டில் 20,000 இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு சேல்ஸ் வேறு, டிஷர்ட்ஸ் எல்லாமே ஷர்ட்ஸ் எல்லாமே சேலுக்கு ரெடியாக இருக்குது. அப்படி சேல்னா அது ஒரு 10,000 வந்துடும். அப்புறம் வந்து கடனாக வேறு கொஞ்சம் கொடுத்துருக்காரு, கிரெடிட்டில் கொடுத்துருக்காரு. இதை வந்து ரிசீவபிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட்டில் கொடுத்துருக்காரு, அதுக்குள்ள அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்துடும், அவருக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கு வந்து 30,000 கொடுக்கறதுக்கு இவ்வளோ இது அவருக்கு வந்து கரண்ட்டாகவே சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க. அப்போ நாளைக்கு நம்ம போனால் கண்டிப்பாக வந்து 30,000 வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாடி போட்டு பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரண்ட்டாக கையில் ரெடியாக இருக்குது 50,000. அப்புறம் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் 25,000 இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு ஒரு சேலுக்கு ரெடியாக இருக்குது ஒரு 10,000. அப்புறம் இன்னும் 10,000 ரெண்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 95,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ டிவைடட் பை 30,000 போடும்போது 1க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ கரண்ட் அசெட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், இது எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கரண்ட் அசெட் என்ன சொல்லி ஒன்றுனா பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ கரண்ட் ரேஷியோன்னு போட்டு 1.52 அப்படின்னு போட்டுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, ஸோ இப்படி தான் அது வேலை செய்யுது. ஸோ கரண்ட்டாக என்னென்ன சொத்து மதிப்பு இருக்குது, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, ஸோ அதுக்கு தான் வந்து இதெல்லாம் சொன்னேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே, நாளைக்கு போனால் நம்மளுக்கு ஒரு 30,000 கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து கரண்ட் ரேஷியோக்குள்ளான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ குயிக் ரேஷியோக்குள்ளே வந்து நான் ஃபார்முலா சொல்கிறேன். குயிக் ரேஷியோவும் கரண்ட் ரேஷியோவும் கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் அதோட ஒரு ஸ்டெப் மேலே இது இந்த குயிக் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இந்த குயிக் ரேஷியோ என்ன சொல்ல வருதுன்னா, அதே கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லியபிலிட்டிஸ். ஸோ அந்த கரண்ட் அசெட்டோட எதெல்லாம் மைனஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா, இன்வென்ட்ரிஸ், அப்புறம் வந்து ரெசிவபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸில் வந்து அவங்க மைனஸ் பண்ணிப்பாங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் போகலாம். நான் என்ன சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து கையில் ஒரு 50,000 வச்சுருக்காரு. அதே 30,000 நீங்கள் வாங்க போகிறீங்க. கையில் ஒரு 50,000 வச்சுருக்காரு, பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 25,000 வச்சுருக்காரு. ப்ளஸ் வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு ஒரு 10,000 அவருக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் வந்து 10,000 வர வேண்டியிருக்கு. ஸோ இதில் வந்து ரெடியாக இருக்கிற கேஷ் இருக்குது, போனால் உடனே கிடைக்கும். அந்த ஷர்ட்ஸ்லாம் விற்றா தான் அமௌண்ட்டு. இவர் சொல்கிறாரு நாளைக்கு 4 வருஷம் வந்துடும் இவர் சொல்கிறாரு. ஸோ விற்றா தான் அமௌண்ட்டு. இது வரைக்கும் இன்னும் கையில் இல்லை. அதே மாதிரி டிஷர்ட்டு ஷர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு சில கஸ்டமர்ஸ்லாம் போயிருக்காருன்னு சொல்கிறாங்களே, அவங்க நல்லா இருக்குது அப்படி சொன்னால் அமௌண்ட்டு தான் அமௌண்ட்டு. இல்லை நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு கூட அமௌண்ட் அதுவும் வராது. ஓகேவா? ஸோ இது ஒரு கண்டிஷன். இது போக கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது? கையில் 50,000 இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டில் 25,000 இருக்குது. இது ரெண்டுமே டக்குன்னு எடுத்துடலாமா? ஸோ இது சில கண்டிஷன்லாம் மைனஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஸோ அதுதான் குயிக் ரேஷியோ. ஸோ இன்னும் வந்து டெப்த்தாக உள்ளே பார்க்குறது தான் இந்த குயிக் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ வந்து எல்லாம் சொன்னேன் உங்களுக்கு தெரியும். ஸோ குயிக் ரேஷியோ வந்து இதெல்லாம் மைனஸ் பண்ணி இவ்வளோ இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க. ஓகே, எல்லாமே மைனஸ் பண்ணிடுச்சு, கரெக்டாக கையில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 50,000 இருக்குது. அது போக பேங்க்லேருந்து உடனே எடுத்துக்கலாம்ல. ஸோ அது ஒரு 25,000 இருக்குது. ஸோ 75,000 இருக்குது. அதில் போய் நம்ம 30,000 வாங்கிக்கலாம். ஓகே, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரீங்க. ஸோ இப்போது அந்த கரண்ட் ரேஷியோ அந்த குயிக் ரேஷியோ என்ன ஃபார்முலா இருந்தால் அந்த 75,000 டிவைட் பை 30,000. இதுவும் 1க்கு மேலே தான் இருக்குது. பட் அந்த கரண்ட் ரேஷியோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். இதே சொல்ல வருதுன்னா ஏன் அப்படி சொல்ல வரோன்னா, இன்னும் கொஞ்சம் தெளிவாக இப்போது கரண்ட்டாக எப்படி போயிட்டுருக்கு அதை வந்து இந்த குயிக் ரேஷியோ வந்து இன்னும் தெளிவாகவே காமிக்கும். ஸோ இதோட வேல்யூ கண்டிப்பாக 1க்கும் மேலே தான் இருக்கணும். அது வந்து 2 இருக்குன்னா இது வந்து 1.5 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கோங்களேன், ஒரு ஸ்டீல் கம்பெனி எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளர் ரெடி பண்ணுற கம்பெனி. ஓகேவா? டம்ளரை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இன்வென்ட்ரிஸில் ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பாங்கள்ல, ஸ்டீல்ஸு எல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த இன்வென்ட்ரி சொல்லுவாங்க. ரெசிவபிள்ஸ் அப்படின்னா டம்ளரை நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து கிரெடிட்டில் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு மாதம் கழித்து கொடுக்குற மாதிரி. ரெசிவபிள்ஸ்னால் என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த கவர்மெண்ட் நம்ம பில் கட்டுறோம்ல, எலக்ட்ரிக் பில் கட்டுறோம்ல, ஸ்டார்டிங் கட்ட மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடனாக 1 மந்த்துக்கு வந்து கரண்ட்டை கொடுத்துருவாங்க, பவரை வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் தான் 1 மந்த்தா 2 மந்த் கழிச்சா நம்ம பில்லே பே பண்ணுவோம். இதுதான் வந்து கிரெடிட்டில் ரன் பண்ணுறது ரெசிவபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமௌண்ட் வந்துடும், கண்டிப்பாக அவங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். பட் வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு அது கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதுதான் ரெசிவபிள்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வென்ட்ரிஸ், ரெசிவபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கரண்ட் அசெட்ஸோட மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்க வேல்யூ தான், அதை வச்சு அதை தான் கரண்ட் லியபிலிட்டிஸோட டிவைட் பண்ணி வர வேல்யூ தான் குயிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கரண்ட் ரேஷியோ குயிக் ரேஷியோ ரெண்டுமே ஒரு பெட்டர் வேல்யூவேஷன் தான். ஸோ அந்த கம்பெனியோட லிக்விடிட்டி எப்படி இருக்குது அதை காமிச்சிக்கிற ரேஷியோ தான். பட் கரண்ட்டோட குயிக் ரேஷியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஒரு கம்பெனியோட தற்போதைய நிலைமையை வந்து எடுத்து காட்டும். ஓகேவா? ஸோ கரண்ட் அண்ட் குயிக் ரேஷியோ என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். லீவரேஜ் ரேஷியோஸ். ஸோ இந்த லீவரேஜ் ரேஷியோஸ் வந்து என்ன சொல்ல வருது? ஸோ இதுக்கு கீழே வர முக்கியமான டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ்னால் என்ன? ஸோ வந்து இது அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ லீவரேஜ் ரேஷியோஸ். ஸோ லீவரேஜ் அப்படி அந்த டேர்ம் இருக்குல்ல, ஸோ அது வந்து என்ன சொல்ல வருது? ஸோ வந்து பவர் ஆஃப் கிரெடிட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ லீவரேஜ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கடனாக வாங்கிட்டு அது மூலமாக பிஸ்னஸ் நல்ல விதமாக ரன் பண்ணி ரெவன்யூ பார்க்குறது தான் இந்த லீவரேஜ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 நீங்கள் கடன் வாங்குறீங்க. ஸோ ஃபைனலில் வந்து ரெவன்யூ வந்து ஒரு 1.5 or 2 lakh கிட்ட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த கடன் மூலமாக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு வரது தான் இந்த லீவரேஜ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் வந்து இந்த லீவரேஜ் ரேஷியோஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஈக்விட்டி டெப்ட் வந்து முக்கியமான ரோல் இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஈக்குவேஷன், அதாவது பிஸ்னஸ் ஈக்குவேஷன் படி அக்கௌண்ட்ஸோட மதிப்பும் ஈக்விட்டி அண்ட் லேபிலிட்டிஸ் ரெண்டுமே கூட்டி வர மதிப்பும் ஒன்று தான். பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க அசட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அசட்ஸ் வந்து ஒரு 50 கோடி ரூபா இருக்குது அப்படின்னா கீழே வந்து ஈக்விட்டி அது ஒரு 30 கோடி ரூபா இருக்கும். லேபிலிட்டிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டுருக்கேன், லேபிலிட்டிஸ் வந்து ஒரு 20 கோடி ரூபா இருக்கும். ஸோ அந்த 30 + 20 தான் அந்த அசட்ஸோட மதிப்பு. இதான் வந்து ஃபார்முலா இருக்கும். ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, ஈக்விட்டி அண்ட் டெப்ட் வந்து ஒரு முக்கியமான ரோல். ஸோ ஈக்விட்டியும் ஒரு விதமான கடன் தான். ஈக்விட்டி என்ன? ஷேர்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த கம்பெனி ஷேர்ஸ் வந்து வாங்குறது. ஸோ அதான் ஈக்விட்டி. ஸோ என்ன ஒரு 2 வித்தியாசம் அப்படின்னா, ஈக்விட்டினா ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட், ஆனால் அந்த ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ டெப்ட்னா வட்டி கொடுக்கணும். ஸோ இது 2 தான் டிஃப்ரென்ஸ். பட் ரெண்டுமே ஒரு விதமான கடன் தான். ஓகேவா? இந்த கடன்கள் மூலமாக எப்படி வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்குறது பார்த்து
நமக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கும் சரி அனலிஸ்ட்டும் சரி அவங்களுக்கு ஒரு 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 சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறது தான் இந்த லீவரேஜ் ரேஷியோஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த லீவரேஜ் ரேஷியோஸ் கீழே வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 ரேஷியோஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அப்புறம் வந்து டெப்ட் டு அசெட் ரேஷியோ, அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ இந்த 3 ரேஷியோ வருது. நம்ம ஒன்றுனா என்ன சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபார்முலா நம்ம பார்த்துக்கலாம். டெப்ட் டிவைடட் பை ஈக்விட்டி. ஓகேவா? ஸோ ஈக்விட்டி இவ்வளோ ஈக்விட்டிக்கு எவ்வளோ டெப்ட்டு இவங்க வச்சுருக்காங்க, எதை சொல்ல வரதான் இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இந்த ரேஷியோஸ் வந்து எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கிறதுக்கோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ தேரி என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு 2க்கு மேலே போகாமல் இது இருக்கணும். ஸோ அப்படி சொல்லுவாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் வைஸ் வந்து இது வேரி ஆகிட்டே தான் இருக்கும். பட் நம்ம கம்பேரிஷன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இயருக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் அதே இண்டஸ்ட்ரி கீழே உள்ள சேம் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஜென்ரலாக வந்துட்டு எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கோ அவ்வளோ தூரம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெப்ட் டிவைட் பை ஈக்விட்டி. ஒரு கம்பெனிக்கு அசெட்ஸ் வந்து ஒரு 50 கோடி ரூபா இருக்குது. அந்த 50 கோடி ரூபாயில் ஈக்விட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபா, டெப்ட் அதாவது லியபிலிட்டிஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா. ஸோ நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெப்ட் பை ஈக்விட்டி. டெப்ட்னா 20 கோடி டிவைட் பை ஈக்விட்டி 30 கோடி. ஓகேவா? இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து ஒன் பாயிண்ட், அதாவது மேக்ஸிமம் 1 அந்த வேல்யூவோட கம்மியாக தான் வரும். ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த விதத்தில் நல்லது. ஒரு 2க்கு மேலே போகாத வரைக்கும் கொஞ்சம் நல்லது அப்படின்னு அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு இந்த ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா எவ்வளோ ஈக்விட்டிக்கு வந்து எவ்வளோ டெப்ட்டு இவங்க வச்சுட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரு விதமான கடன் தான். பட் எப்படி இருக்குது, எந்த விதத்தில் இருக்குது, ஈக்விட்டி அதிகமாக இருக்கா, டெப்ட் அதிகமாக இருக்கா, ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்க தான் இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா டெப்ட் டு அசெட் ரேஷியோ. ஸோ டெப்ட் டு அசெட் ரேஷியோ அப்படின்னா மேலே இருக்க டெப்ட்டு, அதாவது ஏற்கனவே நம்ம அந்த சின்ன பார்க்கும்போது டெப்ட் வந்து 20 கோடி ரூபா இருக்குது, அசெட் எவ்வளோ இருக்குன்னா 50 கோடி ரூபா. ஸோ 20 கோடி டிவைட் பை 50 கோடி. இது அந்த மதிப்போட ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா டெப்ட்டு கம்மியாக தான் இருக்கணும், அசெட்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ டெப்ட்டு என்ன அசெட்ஸ் வந்து கம்மியாகி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெப்ட்டு வந்து ஒரு 50 கோடி ரூபா இருக்குது, அசெட் வந்து ஒரு 25 கோடி ரூபா இருக்குன்னா வேல்யூ வந்து 2 ஆயிரும். ஸோ இது ரொம்பவே இது ரன் பண்ணவே முடியாது கம்பெனி. ஏன்னா சொத்து மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, டெப்ட்டு அதிகமாக இருக்குது, கடன் அதிகமாக இருந்து என்ன இருக்குது, அதை செட்டில் பண்ண முடியாமல் கூட அசெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து டெப்ட் டு அசெட் ரேஷியோ என்னதுன்னா இவ்வளோ அசெட்டுக்கு வந்து எவ்வளோ டெப்ட் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் இந்த டெப்ட் டு அசெட் ரேஷியோ. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெப்ட் அண்ட் ஈக்விட்டி மூலமாக தான் ஒரு கம்பெனி ரன் ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட கடன்கள் மூலமாக தான் ரன் ஆகுது. ஸோ அதை தான் வந்து லீவரேஜ் ரேஷியோன்னு சொல்ல வருது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே பார்த்தா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ஈக்விட்டிக்கும் டெப்ட்டுக்கும் எப்படி ரிலேஷன் இருக்குது அது சொல்ல வரதான் அது. ஸோ டெப்ட் டு அசெட் ரேஷியோன்னு சொல்லுவாங்கன்னா அசெட்டுக்கும் டெப்ட்டுக்கும் எப்படி இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதை கம்பேர் பண்ணி பார்க்க தான் இந்த டெப்ட் டு அசெட் ரேஷியோ. ஸோ தேர்டு முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டி. ஸோ அந்த டெப்ட் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 1 lakh ஒரு ரெவன்யூ மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, 1 lakh ரெவன்யூ மாதிரி எடுத்துக்கிங்க. அதில் வந்து ஒரு 10,000 ரூபா வந்து வட்டி கட்டுற மாதிரி நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. 10,000 ரூபா வட்டி ப்ளஸ் வந்து ஒரு 5,000 ரூபா டேக்ஸ் வரி. இது வந்து கரெக்டாக நெட் ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த 10 + 5 இது வந்து அந்த 1 lakh மைனஸ் பண்ணால் 85 ரூபா. இதுதான் வந்து 85,000 ரூபா. ஸோ இதுதான் வந்து உங்கள் நெட் ப்ராஃபிட். இது ஏன் சொல்கிறேன்னா அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ என்ன சொல்ல வருதுன்னா அதை ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா EBIT டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். இதுதான் அதோட ஃபார்முலா. EBIT அதெல்லாம் ரொம்ப பார்க்க வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, பட் பெரிய டேர்ம்லாம் இல்லை. ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஸோ அந்த டேக்ஸு அப்புறம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி இது கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அந்த அமௌண்ட்டு தான் EBIT சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த சினாரியோக்கு வருவோம். அந்த டேக்ஸ் ஒரு 10,000 ரூபா, அந்த வந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு 10,000 ரூபா பார்த்தோம், டேக்ஸ் ஒரு 5,000 ரூபா பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு ஏர்னிங்ஸ்னால் 1 lakh. ஸோ அதுதான் வந்து EBIT. இதை வந்து எதை கூட நம்ம டிவைட் பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ எக்ஸாம்பிள் எவ்வளோ பார்த்தோம்னா 10,000 ரூபா. ஸோ 1 lakh டிவைட் பை 10,000 ரூபா. ஸோ இந்த மேக்ஸிமம் வந்து 2.5 மேலே இருந்தால் நல்லது. ஸோ 2.5 அது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லது. ஏன்னா வந்து வட்டி கட்டுற அந்த வட்டி வந்து கம்மியாக தான் இருக்கணும். வந்த வருமானத்தில் வட்டி வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான்
பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்ட் தானே? ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh வருது, 50,000 வட்டிக்கு போயிடுச்சுன்னா பாதிக்கு பாதி வட்டிக்கு போகுது அப்படின்னா ஸோ கொஞ்சம் வந்து ஆப்வியஸாக நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், பாதி வட்டியாகவே வட்டிக்கே பாதி போகுது அப்படி அந்த திங்கிங் தான் வரும். ஸோ வட்டி கொடுக்குற பணம் வந்து ஓரளவு கம்மியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து வட்டியே ஃபுல்லாக போயிடக்கூடாது. ஸோ இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா எவ்வளோ வட்டி கட்டுறாங்க, ஸோ வட்டி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டை வந்து வட்டி கட்டுற அந்த அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ இது வந்து அந்த டெப்ட் டு ஈக்விட்டி டெப்ட் அசெட் ரேஷியோட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கணும். ஸோ அதிகமாக ஒரு மேக்ஸிமம் 2.5க்கு அதிகமாக இருந்தால் நல்லது, 2 or 2.53 இதுக்கு மேலே இருந்தால் நல்லது. ஓகேவா? ஸோ ஒரு குட் சைன். ஓகே, கம்பெனி வந்து வட்டி மதிப்பு வட்டியோட அளவு நம்ம அளவோட அந்த மதிப்பு வந்து தெரிஞ்சிடும், எந்த அளவுக்கு அந்த கம்பெனி வந்து வட்டி வந்து அவங்க செலுத்துகிறாங்க அதை இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோட நம்ம தெரிஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஸோ என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிக்கும் நம்புகிறேன். மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி ரேஷியோஸ். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி ரேஷியோஸ் என்ன சொல்ல வருது, ஸோ இது கீழே ஒரு 2 டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸோ இது பார்க்குற முன்னாடி எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன, ஒரு நார்மலாக நம்ம ஒர்க் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்குறோம், ஸோ அன்றைக்கி டே எண்ட் ஆஃப் த டே நம்ம பார்க்குறோம் 8 hour ஒர்க்குக்கு வந்து இவர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காரு, 8 hour ஒர்க்குக்கு வந்து இவர் 8 மணி நேரம் உள்ள ஒரு ஜாப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஸோ அப்போது அவரோட எஃபிஷியன்சினா 100. ஸோ எவ்வளோ இன்புட்டுக்கு எவ்வளோ அவுட்புட், ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி. ஓகேவா? இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனில் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் டேட்டா நம்ம பார்க்கும்போது எவ்வளோ அசட்ஸை வச்சு இவங்க வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து அதாவது நெட் சேல்ஸ் வந்து இவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, நெட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்குறது தான் வந்து மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸோ ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டிங்கன்னா எப்படி வந்து ஒரு அசட்ஸை வச்சு எப்படி வந்து ஒரு இப்போ இருக்க கரண்ட் சொத்தும் சரி ஒரு லாங் டேர்ம் அசட்ஸும் சரி எப்படி அந்த அசட்ஸை வச்சு இவங்க எவ்வளோ ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, ஸோ அதை பார்க்குறது தான் வந்து மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எப்படி இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி எப்படி இந்த லியபிலிட்டிஸ் அதாவது கடன்கள்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் இந்த மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி ரேஷியோ கீழே ஒரு முக்கியமான ஒரு 5 டைப்ஸ் வருது. அது என்னன்னா டோட்டல் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ, அப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ, அப்புறம் வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, அப்புறம் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, அப்புறம் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. இந்த 5 ரேஷியோவும் ஒன்று என்னென்ன சொல்ல வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். டோட்டல் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ டோட்டல் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன சொல்லுவதுன்னா டோட்டல் அசெட் அதாவது மொத்த அசெட்ஸை வச்சு இது வந்து எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது. ஓகேவா? அது சொல்லவா தான் சிம்பிள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தான் இவ்வளோ அசெட்ஸை வச்சு எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது. இந்த ரேஷியோ வந்து எவ்வளோ ஹையாக இருக்கோ அவ்வளோ நல்ல விஷயம் தான். பட் வந்து ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ள கம்பெனிஸ் தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனி வேறு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி உள்ள டோட்டல் அசெட் இண்டஸ்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே போய் டோட்டல் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து அதில் இருக்க அசெட்ஸ் வேல்யூ வேறு, இந்த கம்பெனி அசெட்ஸ் வேல்யூ வேறு. ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் அசெட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும், அதை போய் நம்ம பெரிய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள் எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. பட் ஹை லெவலில் இருந்தால் இந்த ரேஷியோ வந்து நல்லதாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அந்த அசெட்ஸை வந்து நல்லா எஃபெக்டிவாக தான் இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. ஸோ இதோட ஃபார்முலா நீங்கள் பார்க்கும்போது நெட் ரெவன்யூ அதாவது நெட் சேல்ஸ் டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ் அதாவது ஆவரேஜ் டோட்டல் அசெட்ஸ். ஸோ ஆவரேஜ் டோட்டல் அசெட்ஸ்னால் என்ன சொல்ல வருதுன்னா இயர் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ டோட்டல் அசெட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, அதாவது இயர் எண்டிங்கில் வந்து டோட்டல் அசெட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 2ஓட வர வேல்யூ தான் ஆவரேஜ் டோட்டல் அசெட்ஸ். ஸோ இதை வந்து நெட் சேல்ஸோட நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஒரு செட்டான வேல்யூ வரும், அதை தான் வந்து டோட்டல் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ சிம்பிள்னால் இருக்கிற அசெட்ஸை வச்சு இவங்க எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அதை சொல்ல ஒரு தான் இந்த டோட்டல் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. இது வந்து ஃபிக்ஸ்டு அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ ஃபிக்ஸ்டு அசெட் ஃபஸ்ட் டோட்டல் அசெட்லாம் பார்த்தோம், அது வேல்யூலே டோட்டல் அசெட் அந்த நேம்லேயே தெரிஞ்சிச்சு மொத்த அசெட். ஸோ ஃபிக்ஸ்டு அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து என்ன சொல்லுவதுனா இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி பார்க்க முடியாது ஃபிக்ஸ்டு அசெட் என்ன பார்ப்போம். ஸோ ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டீல் கம்பெனி எடுத்துவாங்க. ஸோ அதில் இருக்க மிஷின்ஸ் சிஎன்சியாக இருக்கட்டும் லேத்தாக இருக்கட்டும், ஸோ இந்த மிஷின்ஸ் தான்
ஃபிக்ஸ்ட் அசெட். ஓகேவா? ஸோ இது எதை குறிக்க சொன்னேன்? ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சியை குறிக்க சொன்னேன் அதானே. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு அசெட் மூலமாக அந்த கம்பெனியோட தான் ஆப்ரேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டீல் பார்ட் எதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டீல் பார்ட் எது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா சிஎன்சி மிஷின் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சிஎன்சி மிஷின் தான் ஃபிக்ஸ்டு அசெட். அது மூலமாக தான் மொத்தம் ஆப்ரேஷனுமே நடக்குது அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த ஃபிக்ஸ்டு அசெட் என்ன விஷயம் என்ன கொடுக்குதுன்னா, ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அது சொல்ல வருது. ஸோ இதே சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபிக்ஸ்டு அசெட் என்னென்னா லேப்டாப்ஸ், மானிட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், அப்போ டெஸ்க்டாப், இதுதான் வந்து அதோட ஃபிக்ஸ்ட் அசெட். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட் மூலமாக எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய அசெட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதில் ஃபிக்ஸ்ட் அசெட்னா இந்த மாதிரி அசெட்ஸ் தான். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த அசெட்ஸ் மூலமாக எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறாங்க. இது அதோட கொஞ்சம் இன்னும் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி போகிற மாதிரி, டோட்டல் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோட இது கொஞ்சம் வந்து டீப்பாக போகிற மாதிரி. ஓகேவா? இதோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தா சேம் அதே தான். அதில் வந்து ஆவரேஜ் டோட்டல் அசெட் போட்டோம். இதில் வந்து ஃபிக்ஸ்டு அசெட் போட போகிறோம். நெட் ரெவன்யூ நெட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, ஃபிக்ஸ்டு அசெட் மூலமாக அந்த கம்பெனியோட மெஷின்ஸ், அப்புறம் லேப்டாப்ஸ் இந்த மாதிரி மூலமாக எப்படி வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க, இதை சொல்ல வரது தான் இந்த ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ. இதுவே வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஃபிக்ஸ்டு அசெட்டும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஃபிக்ஸ்டு அசெட்டும் வேரி ஆகும். அதெல்லாம் லேப்டாப்ஸ் மட்டும் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இது பெரிய மிஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதோட ஃபிக்ஸ்டு அசெட் மதிப்பும் ரெண்டு மதிப்பும் ஒன்றா இருக்காது. ஓகேவா? ரொம்பவே வேரி ஆகும். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண முடியாது. ஒரே இண்டஸ்ட்ரியில் சொல்ல கம்பெனிஸ் தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ. ஸோ இன்வென்ட்ரி அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு இன்வென்ட்ரி அந்த ஏரியாவில் தான் வச்சுப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சமையல் பண்ணுறோம். ஸோ வந்து முழு ப்ராடக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெசிபி பண்ணுறோன்னா அந்த ரெசிபி வந்து ப்ராடக்ட். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து கிச்சனில் வச்சுருப்போம்ல. ஸோ அதான் வந்து இன்வென்ட்ரி. ஸோ இதே வந்து இந்த இண்டஸ்ட்ரி கூட அப்ளை பண்ணிங்கன்னா, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா ஒரு கார் வந்து ப்ராடக்ட். ஸோ அது தேவையான இன்வென்ட்ரி, அதெல்லாம் தேவையான பொருட்கள் எங்கே இன்வென்ட்ரியில் இருக்குது. ஸோ டயர், ஃபார் எக்ஸாம்பிள் டயர், சீட்டு, நட்டு, போல்டு எல்லாமே இன்வென்ட்ரியில் இருக்குது. ஸோ இந்த இன்வென்ட்ரியை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறதா, இன்வென்ட்ரி மூலமாக எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறாங்க அது பார்க்குறதா இந்த இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னா நெட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ நெட் சேல்ஸ் கூட போடலாம், பட் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கரெக்டாக போனால் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, COGS அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ கூட்ஸ் சோல்டாக இருக்குது, ஸோ அதோட மதிப்பு. அந்த கூட்ஸ் சோல்டாக இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மந்தில் வந்து ஒரு 1000 கார் டெலிவரி இருக்குது. ஸோ அந்த 1000 காரோட மதிப்பு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, அந்த மதிப்பையும் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ இன்வென்ட்ரி வந்து காலியாகணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் நடந்துருக்கணும். ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா சேல்ஸ் நடந்துருக்கணும். சேல்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த குவாலிட்டியோட, அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து மக்களுக்கு பிடிச்சி போச்சுனால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ இன்வென்ட்ரி இயர் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இன்வென்ட்ரி இருக்கோ, அப்புறம் இயர் எண்டில் எவ்வளோ இன்வென்ட்ரி இருக்கோ, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பார்த்து டிவைட் பை 2 தான் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ இதை வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் ஆர் நெட் சேல்ஸ் இது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ வந்துடும். ஸோ இது எந்தளவுக்கு ஹையாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இன்வென்ட்ரி வந்து கரெக்டாக வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ வந்து என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்து வந்து ரெசீவபிள்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ. ரெசீவபிள்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து கன்சியூமர்ஸுக்கு கிரெடிட்டில் கொடுத்துருவாங்க. அதாவது ப்ராடக்ட்டை வந்து கொடுத்துருவாங்க, அமௌண்ட் வந்து அப்புறம் தான் வாங்கிப்பாங்க. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து கவர்மெண்ட் எலக்ட்ரிக் பவர் மணி கொடுக்குறோம்ல, அதாவது எலக்ட்ரிக் சப்ளைக்கு பணம் செலுத்துகிறோம் பார்த்தீங்களா. ஸோ எப்போ செலுத்துறோம், ஸ்டார்டிங்கில் செலுத்துகிறோம், அப்புறமா அங்கே பவர் அனுப்புகிறாங்க. பவர் சப்ளை கொடுக்குறது இல்லை, ஒரு 2 months வந்து அவங்க சப்ளை கொடுத்துருவாங்க. அப்புறம் 2 months கழிச்சு நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம பணமே அனுப்புவோம். ஸோ இதுதான் வந்து கிரெடிட்டில் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கவர்மெண்ட் அந்த கம்பெனிக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் கம்பெனிக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுக்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2000 கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன். ஸோ 2 months கழிச்சு கொடுக்க போகிறோம், 2000 கொடுக்க போகிறோம். இது வந்து ரெசீவபிள்ஸ் போட்டு 2000 போட்டு அசட்ஸில் இருக்கும். இதுவும் ஒரு சொத்து தானே, அவங்க சொத்து வரவு தானே. ஸோ வந்து அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு அசட்ஸ் செக்ஷனில் ரெசீவபிள்ஸ் போட்டு 2000. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு வர வேண்டியது இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் ரெசீவபிள்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ. ஸோ இவ்வளோ ரெசீவபிள்ஸ் வந்து வர வேண்டியிருக்கு. ஸோ இதனால வந்து இவங்க வந்து எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது ரெவன்யூ.
ஸோ அதை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இதுவும் சேம் ஃபார்மா தான். என்ன கீழே வந்து ரிசீவபிள்ஸ் வரும், நெட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ். ஸோ இது வந்து ஸோ ரிசீவபிள்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுருவாங்க. ஸோ அது மூலமாக இவங்க எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறாங்க அது சொல்ல தான் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா டே டு டே வந்து இவங்க எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு கேபிட்டல் தேவைப்படும்ல. ஸோ அதான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் இது வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ, அதாவது ஸ்டார்டிங் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ பார்க்கும்போது கரண்ட் அசெட்ஸ், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தற்போதைய சொத்து மதிப்பு, அதை வந்து மைனஸ் தற்போதைய கடன்கள், கரண்ட் லியபிலிட்டிஸ். கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லியபிலிட்டிஸ் தான் ஒர்க்கிங் கேபிட்டல். இது ஸ்டார்டிங்கில் ஒன்று கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து எண்டில் வந்து கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லியபிலிட்டிஸ். ஸோ இது எவ்வளோ இருக்குது, ரெண்டும் ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 2 போடும்போது ஆவரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்துடும். ஓகேவா. இந்த ஒர்க்கிங் கேபிட்டலை நம்ம நெட் சேல்ஸ் கூட டிவைட் பண்ணும்போது இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்துடும். ஸோ வந்து இதை நீங்கள் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கோ அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து டே டு டே வந்து இவங்க ஆப்ரேஷன் ரன் பண்ணுறதுக்கு இவங்கக்கிட்ட போதுமான வருமானம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்க தான் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா. ஸோ இது வந்து என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா வந்து என்ன சொல்ல வருது உங்களை ஓரளவு ஐடியா எடுத்து நம்புகிறேன். வேல்யூஷன் ரேஷியோஸ். ஸோ இந்த வேல்யூஷன் ரேஷியோஸ் வந்து அதுக்கு என்ன சொல்கிறேன், வேல்யூஷன் ரேஷியோஸ்னால் அப்படி என்ன, ஸோ அது கீழே வர என்ன டைப்ஸ்லாம் இருக்குது, ஸோ இது என்ன சொல்ல வருது இந்த மாதிரி ரேஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. வேல்யூஷன் ரேஷியோஸ். ஸோ ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஒர்த் எப்படி இருக்குது அதை வேல்யூட் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறது தான் இந்த வேல்யூஷன் ரேஷியோஸ். ஸோ இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ரேஷியோவை இந்த ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம அணுகி அந்த ஸ்டாக்கு வந்து அண்டர் வேல்யூடா இல்லை ஓவர் வேல்யூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வர்றதுக்கு இந்த ரேஷியோ வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கரண்ட்டாக மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ரைஸை வந்து ஒரிஜினலாக அந்த ஷேரோட மதிப்பு என்ன, ஸோ அந்த ஒரிஜினல் ஷேரோட மதிப்புக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் இது வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த ஏர்னிங்ஸையும் சில இந்த ப்ரைஸையும் ஸோ இப்போ ட்ரேடாக இருக்க ப்ரைஸெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து இந்த ஸ்டாக் வந்து கரெக்டான மதிப்பில் தான் இருக்கா, இல்லை ஓவர் வேல்யூடாக இருக்கா, இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்கா, இப்படி தீர்மானிக்கிறது தான் இந்த வேல்யூஷன் ரேஷியோஸ். ஸோ இன்வெஸ்டருக்கு வந்து ரொம்ப உதவிகரமான ரேஷியோ தான் இந்த வேல்யூஷன் ரேஷியோஸ். ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 ரேஷியோஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஇ ரேஷியோ, அப்புறம் வந்து பிஇஜி ரேஷியோ, ப்ரைஸ் டு க்ரோத் ரேஷியோ, அப்புறம் வந்து பிபிவி ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ. இதுதான் வந்து இதுக்கு கீழே வர முக்கியமான ரேஷியோஸ். இந்த ஒவ்வொரு ரேஷியோவும் என்ன சொல்ல வரும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ என்ன சொல்ல வருது, ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகேவா. ஸோ மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர். ஸோ அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா நீங்கள் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்களே, ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, ஸோ அதுதான் மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன்ஸ் கம்பெனியில் நீங்கள் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிக்குள்ளே பார்க்கும்போது இந்த அந்த லைன்ஸ் மார்க்கெட்டோட ஒரு ஷேரோட விலை எவ்வளோன்னு போட்டுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2000 இருக்குன்னா அதுதான் மார்க்கெட் வேல்யூ. ஸோ ஷேர். ஸோ கீழே வந்து என்ன இருக்குது, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இதில் இருக்க ஷேர் என்ன குறிக்குது, இந்த ஷேர் என்னது, ஸோ இந்த ஷேரை வந்து அந்த மேலே இருக்க மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குல்ல அந்த ஷேர் கிடையாது. ஸோ ஒரிஜினலாக இந்த ஷேருக்குன்னு ஒரு மதிப்பு வருங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டில் அந்த ஷேரோட ஒரு உண்மையான மதிப்பை தான் ஏற்கனவே ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஈக்விட்டின்னு ஒரு பேரில் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஓகே. ஈக்விட்டி செக்ஷனில் இருக்குல்ல பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி செக்ஷனில் இருக்க அந்த ஒரு செக்ஷன் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த ஷேரோட ஒரிஜினல் மதிப்பு எவ்வளவோ அவ்வளோக்கு வந்து வாங்கி அந்த ஈக்விட்டி செக்ஷனில் இருக்கும். அந்த ஷேரை தான் செகண்டரி மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட்னு சொல்லி அதை பொறுத்து ப்ரைஸ் வந்து மாறும். உதாரணத்துக்கு ஒரு 50 ரூபா தான் ஒரிஜினல் மதிப்பு அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் வரும்போது 150 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ செகண்டரி மார்க்கெட். ஸோ நீங்கள் பார்க்குற என்எஸ்சி பிஎஸ்சியில் தான் அதெல்லாம் வந்து செகண்டரி மார்க்கெட் தான். உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு காய்கறி விற்க போகிறீங்க, காய்கறி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, சிம்பிளாக ஒரு காய்கறி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, பெரிய பெரிய கடலாம் இல்லை, சின்னதாக பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கே மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கோ அங்கே தான் போய் வாங்குவீங்க. மார்க்கெட்டில் எந்த காய்கறி மார்க்கெட்டில் இல்லை ஃபார்மர்ஸ்கிட்டே போயிட்டு
அங்கே போயிட்டு ஒரு கிலோ வெங்காயம் வந்து 20 ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்க. ஸோ டேரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்டே நீங்கள் போய் கான்டாக்ட் வச்சுட்டு ஒரு கிலோ அதை வந்து வேறு பிளேஸில் ஒரு கிலோ வெங்காயம் வந்து 20 ரூபாய் விற்கிறாங்க. அந்த வெங்காயத்தை வந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து கேரி பண்ணிவிட்டு தூக்கிட்டு வந்துட்டு அங்கே இருக்க சப்ளை அண்ட் டிமாண்டு பொறுத்து ஒரு கிலோ வெங்காயத்தை நீங்கள் 35 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஸோ அந்த ஒரிஜினல் ஷேர், அந்த ஷேரோட மதிப்பே 20 ரூபா தான். நீங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து வாங்கி இன்னொரு இடத்துல வந்து விற்கிறீங்க. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து நீங்கள் விற்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ சப்ளை இருக்கும், எவ்வளோ டிமாண்ட் இருக்குது பொறுத்து 35 ரூபா சொல்லிட்டு நீங்கள் விற்கிறீங்க. ஓகே, இதே தான் ஒரிஜினல் மதிப்பு வந்து ஒரு மதிப்பு இருக்கும், அதை வந்து எல்லாருமே வாங்கிட்டு இங்கே வந்து விற்பாங்க. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டை பார்த்து ஒரு ஷேரை வந்து விற்பாங்க. ஓகேவா? ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து என்ன சொல்லுவோம்னா, ஏர்னிங் பர் ஷேர் அந்த ஷேர் வந்து ஏற்கனவே வாங்கப்பட்ட அந்த ஒரிஜினல் மதிப்பு இருக்குல்ல, அந்த விலைக்கு வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இபிஎஸ், ஏர்னிங் பர் ஷேர். இந்த ஏர்னிங்ஸை வந்து கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த ப்ரைஸோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. புரியலனா திருப்பி ஒரு தடவை பாருங்கள். ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதோட வேல்யூ வந்து 60 or 70 ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதிகமாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும், இன்னொரு தடவை கம்பேர் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து சரியாக பெர்ஃபார்ம் ஆகலை. ஸோ அது வந்து ஓவர் வேல்யூடாக கூட இருக்கலாம். ஸோ ஏன் அதிகமாகுது? ஸோ டினாமினேட்டர் வேல்யூ, அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது தான், ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்கும்போது அந்த மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த மொத்தம் வேல்யூவும் அதிகமாகிடும். கரெக்டாக? டினாமினேட்டர் வந்து கம்மியாக அந்த நியூமரேட்டர் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பி ரேஷியோ வந்து அதிகமாக தான் தெரியும். ஸோ ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக ஷோ ஆகிட்டு இருக்குது. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி நீங்கள் பார்க்குற அந்த ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக ஷோ ஆகிட்டு இருக்கு. அப்போது ஏர்னிங்ஸே அந்த ஒரிஜினல் மதிப்பான ஏர்னிங்ஸே கம்மி. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இது வந்து அதிகமாக காமிச்சிட்ருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேலிடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓவர் வேலிடாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 2 கம்பெனி எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏபிசி கம்பெனி எடுத்துப்போம், அப்புறம் வந்துட்டு எக்ஸ்வைசர் கம்பெனியில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி கம்பெனி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன கரண்ட்டாக எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதாவது என்எஸ்சி பேஸ்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க, கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 150 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ஒரிஜினல் ஷேர் ப்ரைஸ் என்ன, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டுக்கிறேன். ஒரிஜினல் ஷேர் ப்ரைஸ் என்னென்னா, ஏற்கனவே பிரைமரி மார்க்கெட்டில் அசெட் செக்ஷனில், அந்த பேலன்ஸ் ஷீட் செக்ஷனில் ஈக்விட்டின்னு சொல்லி பேரில் இருக்கும்ல, அதில் வந்து ஒரிஜினல் மதிப்புன்னு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த ஷேரோட ஒரிஜினல் மதிப்பு 20 ரூபா தான். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டு படி பார்த்து இங்கே வந்து 150 ரூபாயா சொல்லி ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், இந்த 20 ரூபாய்க்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோ, 5 ரூபா. ஸோ 5 rupees. ஸோ இப்போது பி ரேஷியோட ஃபார்முலா வந்து மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர் டிவைட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், அதாவது மார்க்கெட் ப்ரைஸும் அப்புறம் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ 150 டிவைட் பை 5. ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது 30. ஸோ இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து 30 வருது. ஓகேவா? இப்போ அதுவே எக்ஸ்வைசரி கம்பெனிக்கு போகும். அந்த எக்ஸ்வைசரி கம்பெனி வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 80 ரூபா. ஸோ இந்த 80 ரூபாய்க்கு கிடச்ச ஏர்னிங்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஸோ இப்போ வந்து பி ரேஷியோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் டிவைட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ 200 டிவைட் பை 40 பார்க்கும்போது 50. ஸோ இது வந்து இதை கம்பேர் பண்ணும் போது அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த விதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஸோ பி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மேபி அது வந்து ஓவர் வேல்யூடாக கூட இருக்கலாம். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்கனால இந்த ரெண்டுலேயும் பெஸ்ட்டுன்னு எது பார்க்கும்போது இந்த கம்பெனி நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கன்க்ளூஷன் வந்துடாதீங்க, ஜஸ்ட் இந்த ரேஷியோவுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஓரளவு இந்த ஏபிசி கம்பெனி வந்து ஓரளவு பெட்டர். ஓகேவா? ஸோ பி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது வந்து இது தான். நெக்ஸ்ட்டு வந்து பிஇஜி ரேஷியோ. ஸோ பிஇஜி ரேஷியோ வந்து என்ன சொல்ல வருதுன்னா ப்ரைஸ் டு க்ரோத் ரேஷியோ. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் டு க்ரோத் ரேஷியோ. ஸோ இது வந்து பி ரேஷியோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஸோ ஜஸ்ட்டு பி ரேஷியோ வந்து என்ன சொல்கிறதுனா கரண்ட்டாக அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸை பொறுத்து தான் அந்த ப்ரைஸ் டு ரேஷியோ வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோன்னு சொல்ல வருது. ஸோ இந்த க்ரோத் ரேஷியோ என்ன சொல்ல வருது, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து அந்த இயருக்கு வந்து எவ்வளோ இருக்குது, இன்னும் போன இயருக்கு வந்து எவ்வளோ இருக்குது, பட் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரேஷியோ தான் இந்த பிஇஜி ரேஷியோ. ஸோ இந்த 2 ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸும் அனலிஸ்ட்டும் எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா பிஇஜி ரேஷியோ தான் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இது போன வருஷத்துக்குள்ளதை கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு டேட்டா நம்மளுக்கு கொடுக்கும். போன வருஷத்துக்குள்ளதுக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே ஃப்யூச்சரில் இது கொஞ்சம் க்ரோத் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வர்றது தான் இந்த பிஇஜி ரேஷியோ. ஸோ குறைஞ்சது ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து இது கம்பேர் பண்ணி இந்த பிஇஜி ரேஷியோவை வச்சு எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது
இந்த PE ரேஷியோ வச்சு நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணுறத விட இது பெட்டராகவே இருக்கும். ஸோ அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்னா இது வந்து அதோட பெட்டராகவே ஒரு கன்க்ளூஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் PE ரேஷியோ. இப்போ அதே சினாரியோ வச்சு நம்ம ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ அதே சினாரியோ எடுப்போம். ஸோ ABC கம்பெனியும் அப்புறம் வந்து XYZ கம்பெனியும் நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி அதே மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அதோட ஃபார்முலா பார்த்துப்போம். ஸோ PEG ரேஷியோட ஃபார்முலா வந்து மேலே வந்து PE ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு earnings ரேஷியோ ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த ரேஷியோ டிவைட் பை EPS growth. ஸோ EPS growthோட ஃபார்முலா வந்து இதுதான். EPS growthனா EPS அந்த கரண்ட்டோட EPSோட வேல்யூவும் டிவைடட் பை கரண்ட் EPSோட லாஸ்ட் இயரோட வேல்யூவும் டிவைட் பண்ணிட்டு வரக்கூடியதை -1 பண்ணும்போது வர வேல்யூ தான் EPS growth. ஸோ என்ன சொல்ல வரும்னா அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து அதிகமாக போன இயருக்கும் இந்த இயருக்கும் அதிகமாக கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டாக்கோட மதிப்பு நல்லாவே இருக்கும். அதுதான் சொல்ல வருது. ஸோ growth எப்படி இருக்குது அதை வந்து பார்க்குறது தான் இந்த இது. ஸோ அதை ஃபார்முலா தான் கரண்ட் இயரோட EPSும் போன EPSோட டிவைட் பண்ணி பார்த்தோம் ஒரு வேல்யூ வரும். அதை வந்து -1 கூட பண்ணால் இந்த EPS growth வந்துடும். ஸோ அந்த வேல்யூ தூக்கி தான் இங்கே போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இவ்வளவு ஒரிஜினல் இதெல்லாம் பழசு அதே தான் வச்சுருந்தேன். ஸோ சேஞ்சஸ் வந்து இங்கேருந்து வருது. ஸோ EPS கரண்ட் இயர் வந்து ₹5 போன PE ரேஷியோ கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போது EPS ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? ஸோ PE ரேஷியோ வந்து அதே தான் நம்ம பார்த்த மாதிரி 30 காமிக்குது. நம்ம பார்த்தோம்ல சாரி இது வந்து 150. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 150 டிவைடட் பை 5. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை EPS பார்க்கும்போது ப்ரைஸ் டு earnings ரேஷியோ வந்தது. ஸோ EPS growth அளவு நம்ம இந்த ஃபார்முலா பண்ணி பார்க்கும்போது கரண்ட் இயர் டிவைடட் பை லாஸ்ட் இயர் 5/4 -1 பார்க்கும்போது 0.25 வரும். அது பெர்சன்டேஜில் பார்க்கும்போது 25. ஸோ அந்த EPS growth வந்து போன இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது 25% growth இருக்குது. ஓகேவா? ஸோ PEG ரேஷியோ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன ஃபார்முலா வந்து ப்ரைஸ் டு earnings ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு earnings ரேஷியோ 30 டிவைடட் பை இந்த EPS growth நீங்கள் பார்க்கும்போது 1.2. ஸோ ஆக்சுவலாக இந்த ABC கம்பெனியோட PEG ரேஷியோ வந்து 1.2 வருது. இப்போது இந்த சினாரியோ விட்டுருங்க. இப்போ அது XYZக்கு அதே சினாரியோ நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம போனது பார்த்து தான். ஸோ அந்த ப்ரைஸ் டு earnings ரேஷியோவுக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்த்து தான். இப்போ EPS ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது கரண்ட் இயருக்கு ₹40, போன இயருக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது EPS வந்து ₹25. ஓகேவா? PE ரேஷியோ வந்து நம்ம ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் 200/40. ஏன்னா கம்பேர் பண்ணி பார்த்தா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 30 இது வந்து 50 வந்துச்சு. ஸோ வந்து இதுதான் நம்ம வந்து பெஸ்ட்டாக ஒரு சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் PE ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓகேவா? இப்போ கரண்ட் சினாரியோ வரும். EPS growth எப்படி இருக்குது? போன வருஷம் 40, இந்த வருஷம் ₹40, போன வருஷம் வந்து EPS வந்து ₹20 இருக்குது. இப்போ EPS growth எப்படி இருக்குது? இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது 60% வருது. இப்போ இந்த 60%, அதாவது EPS growth ஆன இந்த growth 60% இந்த PE ரேஷியோ கூட டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 50 டிவைட் பை 60% அப்படி பார்க்கும்போது PEG ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குது? 0.83 வருது. ஸோ PEG ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டாக் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படி தான் அர்த்தம். ஏன்னா இது ஏன் கம்மியாகுது? ஸோ இது எந்த அளவுக்கு கூடுதோ EPS growth எந்த அளவுக்கு கூடுதோ அதனால் கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த growth நல்லா இருக்குது. ஸோ EPS growth நல்லா இருக்கனால தான் ஆட்டோமேட்டிக்காக PEG ரேஷியோ வந்து கம்மியாகுது. ஸோ EPS growth நல்லா இருந்தாலே நம்ம போதும். ஸோ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ண அர்த்தம். ஸோ PE ரேஷியோ மட்டும் வச்சு பார்க்கும்போது ABC நல்லா இருந்துச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே growth எப்படி இருக்குது? இந்த ரெண்டு கம்பெனியோட growth பார்க்கும்போது இதுதான் நல்லா இருக்குது. ஸோ PEG ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு கம்மியாதோ அந்த நல்லது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது PE ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது ABC தான் இருந்துச்சு. பட் நம்ம ஃபைனலாக PEG ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது பார்த்தா XYZ கம்பெனி தான் நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு PE ரேஷியோ வச்சு நம்ம வந்து எதுவுமே முடிவு பண்ண முடியாது. PEG ரேஷியோ மூலமாகவும் அப்புறம் தான் நம்ம ஃபைனலைஸே பண்ண முடியும் ஒரு ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ PEG ரேஷியோ வந்து என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து PE ரேஷியோ மூலமாக வச்சும் நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணாமல் அதையும் ஒரு பக்கம் இருந்துட்டு அது மூலமாக PEG ரேஷியோ பிரிங்க் பண்ணுறது தான். ஸோ அதாவது growth இப்போ வந்து நம்ம பார்த்தது இந்த கரண்ட் இயருக்கும் ப்ரீவியஸ் இயருக்கு மட்டும் தான். பட் இதே மாதிரி நீங்கள் 5 இயர்ஸ் நீங்கள் பார்க்கணும். 5 இயர்ஸ் பார்க்கும்போது growth நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் PEG ரேஷியோ வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும். எதுக்குன்னா ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடா.
ஸோ இது புரியல அப்படின்னா திருப்பி ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள், ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்கள், அந்த எக்ஸாமோட கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ லாஸ்ட் வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ. ஸோ புக் வேல்யூ அப்படின்னா என்ன? ஸோ ஒருத்தரோட ஒரு கம்பெனியோட மதிப்பு. ஸோ மதிப்பு என்ன? ஸோ இந்த கம்பெனி வந்து சடனாக விற்றாங்கன்னா அந்த கம்பெனியோட மதிப்பு என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளை ஒரு ஹியூமன்லேருந்து தான் இருப்போம். ஸோ உங்களோட சொத்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் விற்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு கடன்லாம் எல்லாத்தையும் அடைச்சிட்டு மொத்தமாக கேஷாக வாங்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் சொத்து, உங்கள் வீடு, உங்கள் ஏற்கனவே லேண்டு இருந்தால் லேண்டு, அப்புறம் வந்து எல்லாத்தையும் நீங்கள் விற்றுட்டீங்க, விற்று ஒரு மதிப்பு வருது, அதை வச்சு இருக்க கடன்லாம் அடைச்சிட்டிங்க. எல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு எல்லாமே வந்துட்டு உங்கள் கையில் ஒரு பேக்கோட ஒரு 50 லட்ச ரூபா கையில் பேக்கோட நிற்கிறீங்க. ஸோ அந்த 50 லட்சம் தான் உங்களோட மதிப்பு. உங்களுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் விற்றுட்டா எவ்வளோ வரும்? ஸோ கடன்லாம் அந்த விற்ற வச்சு கடன்லாம் அடைச்சிட்டிங்க, எல்லாம் போய் எவ்வளோ இருக்குது? ஸோ அதுதான் புக் வேல்யூ. இது வந்து சும்மா நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே நீங்கள் கம்பெனி எடுத்து வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி வந்து இப்போ சடனாக விற்க போகிறாங்க, அந்த கம்பெனியோட மதிப்பு, இந்த கம்பெனி எவ்வளோ சேல் ஆகும், அதுதான் சொல்ல வருதான். சேல் ஆகும்னா இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு சொத்தெல்லாம் விற்றுட்டு மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாமே விற்றுட்டு வந்த அமௌண்ட்டில் வந்து இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு மிச்ச பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் அதுதான் வேல்யூ, அந்த மதிப்பு, அதான் புக் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அதுதான் புக் வேல்யூ. அந்த புக் வேல்யூ டிவைடட் பை ஸோ அந்த கம்பெனியோட டோட்டல் ஷேர்ஸ் பண்ணும்போது புக் வேல்யூ பெர் ஷேர் வரும். ஒரு ஷேரோட புக் வேல்யூ, அந்த ஷேர் வந்து கரண்ட்டாக மார்க்கெட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, அதோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அண்டர் வேல்யூட் அப்படி சொல்லலாம். இல்லை அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த ப்ரைஸோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடு. ஏன்னா இந்த புக் வேல்யூவே இவ்வளோ தான், ஸோ அதோட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஓவர் வேல்யூ அப்படி சொல்லலாம். இதுவே வந்து புக் வேல்யூ ஷேர் அதிகமாக இருக்குது, அந்த மார்க்கெட் ட்ரேட் ஆகிற ப்ரைஸோட புக் வேல்யூ ஷேர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓகே அந்த ஸ்டாக் ப்ரைஸோட அண்டர் வேல்யூ சொல்லலாம். இது ஒரு சினாரியோ தான், பட் கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே வந்து இருக்கிற ப்ரைஸோட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பட் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு சொல்லலாம் அப்படி புக் வேல்யூ ஷேரோட இப்படி இருந்துச்சுன்னா ஓகே நல்லா சொல்லலாம். ஸோ இந்த புக் வேல்யூ ஷேர் இருக்குல்ல, ஸோ பெர் ஷேரை வந்து தான் நம்ம ப்ரைஸ் டு யூனிக்ஸ் ப்ரைஸ் அந்த ப்ரைஸ் இருக்குல்ல மார்க்கெட் ப்ரைஸ், அதை விட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? ப்ரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ பெர் ஷேர். ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஷேர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, பிபிவி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட்டாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க அந்த ப்ரைஸ், ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கல அந்த ப்ரைஸும் கீழே வந்து புக் வேல்யூ பெர் ஷேர், ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் பிபிவி ரேஷியோ. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து அந்த ஷேர் வந்து அண்டர் வேல்யூட் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது வந்து ஓவர் வேல்யூ ஸ்டாக் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கு நம்புறேன். புக் வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கு நம்புறேன். அது மூலமாக இந்த பிபிவி ரேஷியோ வந்து எப்படி கொண்டு வந்துட்டு சொல்லிட்டு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி ஒரு தடவை பாருங்கள். நான் சொன்ன எக்ஸாம்பிள் திருப்பி ஒன்ஸ்ட்டு பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபினான்ஷியல் டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.